சுந்தரவல்லியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் சிங்கிள் போல் கான்டாக்டர். இந்த கான்டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் ஏசியில் அவுட்டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, கொஞ்சம் கான்டாக்ட் போல் பற்றி பேசுங்க, ஒரு வீடியோ போடுங்கன்றாரு. அவருடைய அன்பு வேண்டுகோளுக்கு என்னங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். இந்த கான்டாக்டரை பற்றி இது எப்படி காயில் எப்படி செக் பண்ணுறது, கான்டாக்ட் பாயிண்ட்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை பற்றி நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த கான்டாக்டரை பாருங்கள். இந்த கான்டாக்டரில் இதுதான் நோ வோல்ட் காயில். நோ வோல்ட் காயில் தான் இருக்கு பாருங்கள். இதுதான் நோ வோல்ட் காயில். நோ வோல்ட் காயிலுக்கு சப்ளை இந்த பக்கம் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாருங்கள். இங்கிட்ட ஒரு லெக்கு, இங்கே இருக்கு பாருங்கள் லெக்கு. ஸோ இதில் இந்த ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல லெக்கு கொடுக்கும். 230 வோல்ட் காயில் கொடுத்தா அந்த காயில் வந்து ஒர்க் பண்ணோம். இதுதான் நோ வோல்ட் காயில். இப்போ நான் உங்களுக்கு மேலே கழட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கான்டாக்ட் பாயிண்ட்டை பார்க்க போகிறீங்க. இது கான்டாக்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மூடி. அந்த மூடியை கட்டுறேன். இப்போ அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டை பார்க்குறீங்க. இந்த தெரியுதுங்களா கான்டாக்ட் பாயிண்ட்டு? கான்டாக்ட் பாயிண்ட் இதுதான் வந்து மூவிங் கான்டாக்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலே எங்கேயும் போயிட்டு வரும். ஸோ காயில் வந்து கீழே எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த காயிலை பிடிச்சி இழுக்கும். இந்த போய் கீழே போய் டவுன் ஆகி உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ இது பார்த்து இந்த பக்கம் இருப்பாங்க. இது ஒரு இதாக இன்புட்டு, ஏதோ நான் இன்புட் அவுட்புட் வச்சுக்கலாம். ஸோ இது போய் என்சிஆர் கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இது இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டுக்கும் தொடர்பு ஏற்படும். இதை பார்த்துக்க. இது வந்து ஒரு இந்த நோ வோல்ட் காயில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கான்டாக்ட் பாயிண்ட்டு சிங்கிள் போல். இந்த பக்கம் பாருங்கள். இதில் ஒன்று ஒரு லிங்க் ஃபுல்லாக வருது பாருங்கள், ஒரு பிளேட்டு. இது எதுக்குன்னா இது வந்து நியூட்ரல் லிங்காக பயன்படுத்துவாங்க இந்த செட்டை ஃபுல்லாகவே. இது வந்து ஆல்வேஸ் எப்பவுமே டைரக்டு. இதை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் நோ வோல்ட் காயில் மூலமாக. ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் கான்டாக்டரில் ஒரு நோ வோல்ட் காயில் இருக்கும், கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் மூவிங் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸிங் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் 2 இருக்கும். ஸோ இதை பார்த்தோம். இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டு 25 ஆம்ஸ் லோடு தாங்கும். இந்த கான்டாக்டரை வந்து நாங்கள் கழட்டி காட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள், அது எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கழட்டுவார். கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. எந்த பக்கம் டைரக்ஷனாக மாற்றி மாட்டினா சில சமயம் உட்காராது. ஒரு பக்கம் வச்சா போதும். இந்த பக்கம் புள்ளி இங்கேயே வச்சுருக்காரு. ஓகே, இப்போ நம்ம கழட்ட பேக் பிளேட்டை கழட்ட சொல்கிறேன். இப்போ பேக் பிளேட்டை எடுத்தாச்சு. பேக் பிளேட்டை எடுத்த பிறகு பேக் பிளேட்டை வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுக்கடுத்து அந்த காயில் கழட்டு வர பாருங்கள். மேலே காயில் அப்படி எடுப்பான். அந்த காயில் இது வந்து இதுதான் அந்த காயில் ப்ளஸ் அந்த பிளேட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 ஸ்ப்ரிங் எடுத்து பத்திரமா இங்கே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ பின்பக்கம் இப்போ நம்ம ஒன்லி பின்பக்கம் அந்த ஸ்ப்ரிங் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அந்த கான்டெக்ட் பண்ண வெளியே எடுக்கலாம். பொறுமையாக எடுத்து அந்த ஸ்ப்ரிங் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து லேசாக திருப்பி விட்டுடணும். ஓகேங்களா? இந்த லேசாக நீங்கள் தூக்கினா கூட வந்து விழுந்துடும். வந்துருச்சுங்களா இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டு? இப்போ சில சமயம் நீங்கள் லாங் யூசேஜில் வந்து இந்த கான்டாக்ட் பாயிண்ட் என்ன ஆகுனா கார்பன் ஃபார்ம் ஆகும். கார்பன் ஃபார்ம் ஆகி ரொம்ப இதாக இருக்கும், அழுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுங்க, லைட் எமரி ஷீட் எடுத்து இந்த மாதிரி அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டை லேசாக க்ளீன் பண்ணணும். சப்போஸ் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது, ரொம்ப அடிபட்டுருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கான்டாக்டரை யூஸ் பண்ணக்கூடாது. புது கான்டாக்டரை மாற்ற வேண்டியிருக்கும். பெரும்பாலும் சிங்கிள் போல் கான்டாக்டருக்கு இந்த மாதிரி செட்டு தனியாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் நீங்கள் ஃபுல் செட்டு மாற்ற வேண்டியிருக்கும். ஃபுல் செட்டு மாற்றினா பெஸ்ட்டு தான். இல்லை கான்டாக்ட் பாயிண்ட் மட்டும் வெளியில் ப்ரைவேட்டாக கிடச்சிதுன்னா இது வந்து மூவிங் கான்டாக்ட் பாயிண்ட்டு உள்ளே இருக்கு பாருங்கள், ஃபிக்ஸிங் கான்டாக்ட் பாயிண்ட். அந்த ஃபிக்ஸிங் கான்டாக்ட் பாயிண்ட்டை காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த கான்டாக்ட் பாயிண்ட் ஃபிக்ஸிங் கான்டாக்ட் பாயிண்ட். இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எமரி ஷீட் போட்டு பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம், டைமை குறைக்கிறதுக்காண்டி. நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சிஆர்சின்னு ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே இருக்குது, அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் லைஃப் வரும். நல்லா கவனிச்சுங்க. இதில் வந்து மேடு பள்ளங்கள், எரிஞ்சு போனது, அந்த தீஞ்சு போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக டைரெக்டாக வேறு புது செட்டு கான்டாக்ட் பாயிண்ட்டே மாற்றுங்க. செட்டு கான்டாக்ட் பாயிண்ட் ஸ்பேர் கிட்டு கிடைக்கலைன்னா நீங்கள் ஃபுல் கான்டாக்டரை மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ நம்ம திருப்பி உங்களுக்கு இதை அசம்பிளிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
அந்த 2 ஸ்ப்ரிங்கை சைடில் போட்டுறாரு பாருங்கள். இந்த பிளேட் இது வந்து காப்பர் பீஸஸ். ஆக்சுவலாக 2 பக்கம் இருக்கும், நம்மள்ட்ட இது ஒன்று தான் இருக்குது, பரவாயில்ல. இப்போ அந்த நோல்டு கையிலையும் அந்த கோரையும் போட்டு கட்டுறது. இப்போ அந்த கோரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸிங் கோரை மாட்டியாச்சு. இப்போ பின்னாடி பேக் பிளேட்டை போட்டு லாக் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரே பொசிஷனில் உட்காந்துக்கும். ஸோ நம்ம மார்க் பண்ணுறது நல்லது. இந்த ஒயிட்டு இந்த பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன், முதல்ல கழட்டும் போதே நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க, நல்லது தான். ஒரு பக்கமாக ஃபுல் டைட் எப்போயுமே பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அங்கே லூஸ் வச்சுட்டு மாறி பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் சைடில் ஒர்க்கை முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது அந்த மூவிங் கான்டாக்ட் பாயிண்ட்டை மாட்டணும். அது வந்து அது இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டினா முடிஞ்சிடுது. அதில் மூவிங் கான்டாக்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அப்படி கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு சென்டராக வச்சு லைட்டாக திருப்பினீங்கன்னா அது வந்து அந்த பொசிஷனில் உட்காந்துக்கும். ஸோ கரெக்டாக மாட்டியிருக்காப்புல ஸ்டூடெண்ட்டு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ப்ரிங் தான் வந்து அந்த ரீடென்ஷன் காண்டி கொடுக்குறது. அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி காட்டுறாரு. அது நீங்கள் பொறுமையாக பண்ணாலே போதும். உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டியிருக்கோம், நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கல் லைனில் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து நம்ம கான்ட்ராக்டரை வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு லேசாக முன்னே அமைக்கி பாருங்கள், அந்த இடத்த விட்டு நகலக்கூடாது. அப்போ ஸ்ப்ரிங் நல்ல சீட்டிங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்ட போகிறோம், அதனால் மேல் மூடியை இப்போதைக்கு போடலை. வாங்க நம்ம பவர் சப்ளை கொடுத்து இது முதல்ல காயில் டெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் காயிலுடைய ஓம்ஸ் வேல்யூ அளக்க போகிறோம். பாருங்கள், ஓம்ஸ் வேல்யூ காட்டுது 2.057 கிலோ ஓம்ஸ். அப்போ இறக்குற 2000 ஓம்ஸ் காட்டுது இந்த காயிலுடைய ஓம்ஸ் வேல்யூ. இப்படியும் பார்க்கலாம். இதுக்கடுத்து உங்களுக்கு டெஸ்லாம் மூலமே நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க நம்ம டெஸ்லாம் டெஸ்டிங் போவோம். இப்போ நாங்கள் சீரிஸ் டெஸ்லாம் மூலமாக பண்ண போகிறோம். நான் பவரை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சீரிஸ் டெஸ்லாம் ரெடி. இப்போ நம்ம காயிலில் 2 எண்டில் டச் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கான்ட்ராக்டரை வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, அதை எப்படி கழட்டி சர்வீஸ் பண்ணணும், அதை எப்படி ரீஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெளிவாக பேசணும். அப்புறம் காயில் வந்து மீட்ரு ஓம்ஸ் ரீடிங் எடுத்து காமிச்சோம். அப்புறம் டெஸ்ட்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி காமிச்சோம். டெஸ்ட்லாமில் வச்சு சீரிஸ் டெஸ்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பல்பு எரியலை, இந்த காயில் மட்டும் வேலை செஞ்சது. அதுக்கு என்ன காரணம்னா பல்புடைய மின்தடையை விட இந்த காயிலுடைய மின்தடை மிகவும் அதிகம், 2000 ஓம்ஸ் இருந்தது. ஸோ அதனால் வோல்டேஜ் ஃபுல்லாகவே இந்த காயிலுக்கு மட்டும்தான் போகும். காயில் வந்து ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணிச்சு. ஒருவேளை இந்த காயில் வந்து ஷார்ட் ஆகி அதனுடைய ஓம்ஸ் வேல்யூ ரொம்ப ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த காயில் வேலை செய்யறதுக்கு பதில் நமக்கு எது வேலை செய்யும்? பல்பு மட்டும் தான் வேலை செய்யும். ஒருவேளை பல்பும் எரியலை, இந்த காயில் வேலை செய்யலைன்னா இந்த காயிலுடைய கம்பி வந்து கண்டினியூட்டி உள்ள வந்து வைண்டிங் வந்து காயில் வைண்டிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ காயில் நல்லா இருந்ததுன்னா காயில் மட்டும் வேலை செய்யும். காயில் எரிஞ்சு போயிடுச்சுன்னா பல்பு எரியும். ரெண்டுமே வேலை செய்யலைன்னா இந்த காயில் வந்து ஓப்பன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால எப்பயுமே இந்த மாதிரி கான்ட்ராக்டர் காயிலை நீங்கள் செக் பண்ணும்போது டைரெக்டாக கொண்டு போய் 230 வோல்ட் காயிலில் கொடுக்கக்கூடாது. சீரிஸ் டெஸ்ட்லாம் மூலமாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. நீங்கள் டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணிங்கன்னா ஒருவேளை காயில் ஷார்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு எம்சிபி ட்ரிப் ஆகும், ஃபீஸ் போகும், அப்புறம் வந்து நீங்கள் அது தேவையில்லாத சிரமம் உண்டாகும். அதனால் சீரிஸ் டெஸ்ட்லாம் பயன்படுத்துங்க. இல்லாட்டி ஓம்ஸ் மீட்டர் போட்டு ஓம்ஸ் செக் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருவோம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர்.